ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபேமிலி மேன்ற ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய முதல் பயணம் எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணும்போது எனக்கு தோணுனது, சரி முதல் வீடியோ முருகர்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி தான் வள்ளிமலை கோவிலை சூஸ் பண்ணேன். ஏன்னா நான் நிறைய கோவில் பார்த்துட்டேன், நிறைய கோவில் கேள்விப்பட்டிருக்கேன். பட் வள்ளிமலை கோவில் நான் புதுசாக கேள்விப்பட்டேன், எனக்கு புதுசாக இருந்திருக்கலாம். ஸோ அதனால் முதல் வீடியோவை அங்கேருந்து போடலான்னு தான் நான் இப்போ இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். வீடியோ இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் பண்ணணும்னு ஒரு ஐடியாவோட இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக என்னோடய இந்த ஜேர்னியை கொண்டு போக முடியாது. ஸோ உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக எனக்கு கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸை கண்டிப்பாக நான் போடுவேன். அதுக்கான முயற்சிகளை தான் நான் முன்னாடி இப்போ எடுத்திருக்கேன். கூகுள் மேப்போட ஒரு சின்ன மிஸ்டேக்கால் நாங்கள் இந்த ஆற்றுல போக வேண்டிய கட்டாயம் ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த ஆறு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு வேளை நிறைய தண்ணி போனால், இந்த ஆறு ரொம்ப பெருசு, நிறைய தண்ணி போனால் இங்கே கிராஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு பழைய வழியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு கூகுள் மேப் இந்த வழியாக தான் காட்டிடுச்சு. நீங்களே பாருங்கள் இந்த ஆறு எப்படி இருக்குன்னு. இதை கடந்து எப்படியோ வந்துட்டோம். முதல் ட்ரிப்பு முருகருக்காக வள்ளிமலை போவோம். எத்தனை படி இருக்குன்னு தெரியாதேவா? ஒரு 100, 150, 450. 450 தேவா. நடந்துருவோம். சின்ன சின்னதாக முதல் முறையாக வரேன், அதே மாதிரி முதல் வீடியோ. ஸோ ஏதோ தோன்றதை பேசுவேன், அதை பண்ணிக்கோங்க, மன்னிச்சுக்கோங்க மக்களே. முதல் ட்ரிப்பை முருகர்கிட்ட ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணேன். அதனால் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி வள்ளிமலைன்னு ஒரு கோவில், முருகர் கோவிலுக்கு வந்திருக்கேன். ஒரு 100, 150 படி இருக்கும்னு நினச்சேன். கடைசியில் அங்கே இருக்கிற பாட்டி சொல்கிறாங்க 450 படின்னு சொன்னாங்க. சரி வந்துட்டோம், ஏறி தானே ஆகணும். ஏற ஆரம்பிச்சிருக்கோம், பார்க்கலாம். நான் கூட ஏறிடுவேன், என் கூட வர தேவை. நல்ல வெயிலுக்கு வந்திருக்கோம். ஏறலாம், வந்துட்டோம். இவ்வளோ தூரம் 100 கிலோமீட்டர் வந்துட்டு 450 படி ஏறலாம் எப்படி மக்களே? ஒரு 50 படி தான் ஏறி இருப்பேன். 50 படிக்கே மூச்சு வாங்குது. அதுனா உண்மைதான். ஏறணும். இதுக்கு தானே ஆசைப்பட்டேன், அப்போ ஏறி தானே ஆகணும். ஆமாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டாக. இங்கே பாருங்கள், வந்தவொடனே ரெஸ்ட்டு கேட்குறான். ஆமாம், ஏன் கூட வந்தவன் பாதியிலே நின்ட்டான். அப்போது நான் மட்டும் தனியாக மேலே ஏறணும். அங்கேருந்து யாரோ பார்க்குறாங்க, பார்க்கட்டும். படியை பார்த்தா பயமாக தான் இருக்குது. ஏறுவோம். முதல் பயணம் உங்களை நம்பி தான் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும்.
யூடியூபரா? ஆமாண்ணா, புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படியா? ஆமாண்ணா. ஐயோ, ஒரு நிமிஷம் தான் இருக்கும். யூடியூபரான்னு கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு கூட மூச்சு வாங்குது. பார்ப்போம். ஐயோ, இன்னும் எவ்வளோ தூரம் ஏறணும்னு தெரில. இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன். புதுசாக யூடியூப். எங்களை கொஞ்சம் எடுத்துடா. திரும்புங்கக்கா. ஹாய், உன் பேர்? ரிஷிதேவ். பாய். புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன் சார். ஏங்க பரவாயில்ல, புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன். பாதி நேரம் ஏறும்போது பார்க்குறவங்களாம் எந்த சேனல்னு கேட்குறாங்க. இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி தான் வீடியோவை போடுறேன். மூச்சு வாங்குது, முடியல. ஆமாம், அதனால் பரவாயில்ல, எல்லோரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க எந்த யூடியூப் சேனல்னு சொல்லிட்டு. ஏதோ நம்ம சேனல் சீக்கிரம் அவங்க அதில் பார்ப்பாங்க. ஆமாம், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். என்ன பண்ணுறது, மூச்சு வாங்குது. கரெக்டாக வெயிலுக்கு வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். கோவில் கோபுரம் தெரியுது. மூச்சு வாங்குது, வாய் வளருது. இதுதான் கோயிலா? அதுவே தெரியாமல் திரும்புகிறேன். ஆமாம், முன்ன பின்ன வந்திருந்தால் தான் தெரியும். முதல் தடவை முருகருக்காக, முதல் ட்ரிப்பு முருகரோட. நல்லா மூச்சு வாங்குது. ஸோ வீடியோவில் சவுண்ட் அப்படியே கேட்கும் தான், ஒன்றும் பண்ண முடியாது. எப்பா இங்கே பாருங்க, மொத்த பேர் இங்கே தான் இருக்காங்க. ஹாய், வீடியோ தான் எடுக்கிறேன், ஷூட் பண்ணல. ஆமாம், பாறைக்கு நடுவில்லாம் வழி போகுது. இதுதான் போல் நிறைய பேர் வீடு கட்டியிருக்காங்க. இதுதான் கோயில் கோபுரம். மேலே வந்துட்டேன். மேலே வந்து ரொம்ப நேரம் ஆகுது. ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ உயரம். 100 கிலோமீட்டர் கடந்து 450 படி ஏறி ஒருத்தன் உயரத்துக்கு வருதுன்னா இதான் நினைக்கிறேன். எவ்வளோ உயரம் பாருங்கள். இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு ராணிப்பேட்டை வரைக்கும் தெரியும். பாருங்கள், கோயில் அங்கே இருக்குது. கோயிலோட என்னது கொடிமரம் இங்கே இருக்குது. கோயிலோட கோபுரம்
இங்கே இருக்குது. அப்படியே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் இவ்வளோ உயரம், மொத்தமாக இவ்வளோ ஹைட்டில் இருக்கேன். முதல் வீடியோ இவ்வளோ தூரம் வந்து எடுத்திருக்கேன். பாருங்கள். ஆமாம், அங்கே இருக்குது. நான் கிளம்புன இடம் கோபுரம் அங்கே தெரியுது. இதில் தெரியுதான்னு எனக்கு தெரியல, எனக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியுது. ரொம்ப தூரம்தான், ரொம்ப பெரிய விஷயந்தான். பரவாயில்ல, போகலாம். வெயில் அதிகமாகுது. 12:30 மணிக்கு கோயில் மூடுறாங்க. நான் கோயில் உள்ளே போகல, கோயிலை சுற்றி வந்துட்டேன். முருகரை போய் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி போக வேண்டியதுதான். ஒரு வழியாக முருகரை தரிசித்து வந்துட்டேன். கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், ஒரே பட்டை அப்படி இப்படின்னு தான் இருக்கும். இறங்கிட்டு இருக்கேன். அங்கே ஒருத்தன் இருக்கான், அவனை போய் கூட்டிகிட்டு போகணும். பார்ப்போம் வாங்க. ஆமாம், பரவாயில்ல, நம்மளுக்கே முடியலன்னும் போது இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வராங்க. அவனுக்கு எந்த படியில் விட்டுன்னு தெரியல, மறந்துட்டேன். பாப்போம், அதோ இருக்கான், அங்கே இருக்கான். போவோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது. அப்போ எப்படி ஏறி வந்திருப்பேன். வரும்போது தாங்க கஷ்டமாக இருந்தது. இப்போ அப்படியே ஓட தான் இருக்குது. கொஞ்சம் வளர்றேன். நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. என்ன வெயில் தான் அதிகமாகுது, உங்களுக்கே தெரியல. வேலூர் மாவட்டத்தில் வெயில் அதிகம். நேற்று தான் 103 டிகிரி சொன்னாங்க. நான் இன்றைக்கி வந்திருக்கேன். நல்ல வேலை சீக்கிரமாக வந்து சீக்கிரமாக இறங்கிட்டேன். இதை பாருங்க, எங்கே விட்டு போடணும் அங்கேயே உக்காந்துருக்கான். அவ்வளோதான், கீழே இறங்குறோம். கொஞ்ச நேரம் உக்காந்தோம், அதனால் இப்போ மூச்செல்லாம் வாங்காது. நடுவில் வீடியோ ஃபுல்லாக மூச்சு தான் வைக்கிற சவுண்டு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய கேட்கும். என்ன பண்ணுறது, கொஞ்சம் தூரத்துக்கு இன்னும் கூட பாதி தூரத்துக்கு இந்த மாதிரி இருந்தாலும் அப்படியே ஃப்ளாட்டாக மழை இருக்காதுல்ல. மழை ஃப்ளாட்டாக இருந்தால் அதுக்கு பேர் மழையே இல்லைல்ல. அருணகிரிநாதர் ஆலயம் கரெக்டு தான். இன்னும் ஒரு 100 கிலோமீட்ரு. சாரி, மலை மட்டும் தான் இறங்கியிருக்கோம். மறுபடியும் வீட்டுக்கு போனோன்னா ஒரு 100 கிலோமீட்டர் போகணும். அதை மறந்துட்டேன். இங்கே இருந்து தான் ஆரம்பித்தோம். ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபேமிலி மேன் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோவாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரிப் வந்திருக்கேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வள்ளிமலை முருகன் கோவில், நம்ம வேலூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கேன். சரி, முதல் ட்ரிப்பை முருகர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியாவில் நான் வந்திருக்கேன். ஸோ அப்போ என்னோடய வீடியோவுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களோட சப்போர்ட்டோட நான் இந்த ஜேர்னியை தொடங்குறேன். உங்கள் சப்போர்ட்டால் இந்த ஜேர்னி இன்னும் நிறைய தூரம் போகணும், அடுத்தடுத்த ட்ரிப்ஸ் வரணும். ஸோ நானும் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் பண்ணணும். அதுக்கெல்லாம் உங்களோட ஆதரவு கேட்டுக்கிறேன். ஃபேமிலி மேன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும்.